ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் புதிய காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான ஒரு அறிவிப்பு வந்தாச்சு. ஸோ இது குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட இறுதியில் போக்குவரத்து கழகத்தில் எப்படிலாம் ஜாயின் பண்ணணும், என்னென்ன விதிமுறைகள்ன்றது ஒரு முக்கியமான நியூஸ் ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முக்கியமான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டிரைவர் கண்டக்டரை நேரடி நியமனத்தின் மூலமாக எடுத்துக்கலாம். எந்த விதமான தேர்வு எல்லாமே வைக்க தேவையில்லை, எழுத்து தேர்வு எல்லாம் தேவையில்லை. செய்முறை தேர்வு ஒன்றை வச்சு அவங்ககிட்ட டிரைவிங் ஸ்கில் இருந்துச்சு, அவங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் மட்டும் போதும், அவங்கள போக்குவரத்து கழகத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்ற சில தகவல்கள் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக மார்ச் 31 போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இது குறித்து அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. போக்குவரத்து கழகத்தில் தமிழகம் முழுவதும் புதிய பஸ் பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு புதிய ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் குறிப்பிட்டார். பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ மார்ச் 31 இதோடைய டெட்லைன் நம்ம சொல்லலாம். ஸோ பொறுத்து நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். இத்தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.